அவங்கள ஏன் ஸ்பெஷல் மென்ஷனா சொல்றேன்னா, படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஹீரோ ஆஃப் த ஷோ சந்தீப் பிரதீப் ஒரு சைடு கேரக்டர் ரோலா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்டா கடைசியில மாறுற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை நீ தாண்டா ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி படைக்கலம், ஃபலிமி அப்படிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாரு. அதுல ஒரு ஜாலியா ஒரு ஃபன் லவிங் பர்சனா தான் ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருந்தாரு. பட் இதுல அந்த ஃபன்னும் இருக்கு, அதை தாண்டி சீரியஸா சில விஷயங்களை ஆக்டிங்ல ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஆக்டர்னு ரொம்ப இன்டென்ஸா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி முஜிபோட மியூசிக், சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட், ஆர்ஆர் ஒர்க், லொகேஷன் செலெக்ஷன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படின்னு இந்த கதைக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணுமோ அவங்களோட ஒர்க்கை 100% கொடுத்துருக்காங்க. அந்த 100% ஒர்க்கை அழகா வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணது இந்த படத்தோட டைரக்டர் தினிஜித் அயனாத். ஒன்ஸ் அகெயின் கிஷ்கிந்தா காந்தம்க்கு அப்புறம் ஒரு காடு, அதுல ஒரு மிஸ்ட்ரி டிராமா அப்படின்னு வந்துட்டா நான் அதுல கிங் அப்படின்னு வந்து இந்த எக்கோ படத்துலயும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பாய்லரே இல்லாம எல்லா விஷயங்களையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்.